بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات سيجعل لهم الرحمن ودا. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து அனைத்து மக்களுக்கும் அழகிய மொழி உணவளிக்கக்கூடிய எல்லாம் உள்ள இறைவனுக்கு புகழ் மாலை சூட்டியவனாக இவ்வுலகத்துக்கு அருட்படையாக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் நபிநாதர் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நபியுடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் இறைநேசர்கள் நல்லோர்கள் அதே போல் இங்கு அமர்ந்திருக்கின்ற அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. இங்கு எவ்வாறு நாம் ஒன்று கூடியிருக்கின்றோமோ இதே போன்ற நாளை மறுமை நாளில் உயர்தரமான சுவர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம் அனைவர்களுமே ஒன்று கூட செய்வானாக. இதனால் வரைக்கும் நாம் எவ்வளவு அமல்கள் செய்துள்ளோமோ அனைத்து அமல்களும் அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து இதனால் வரைக்கும் எவ்வளவு பாவமான குற்றமான காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டிருந்தோமோ அனைத்து வகையான பாவங்களையும் சிறிய பெரிய அனைத்து வகையான குற்றங்களையும் அல்லாஹ் மன்னித்து நம் அனைவர்களும் உயர்தரமான சுவர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எல்லாம் ஒன்று கூட செய்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க மாதமாகிய ஷஅபானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு சமூக மக்களுக்கும் பலவிதமான நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருந்தான். அனைத்து மனிதர்களும் ஒரு நேரான பாதையின் பக்கம் செல்ல வேண்டும். அனைத்து மனிதர்களுடைய உலக வாழ்க்கையும் ஒரு சீரான வாழ்க்கையாக அமைய வேண்டும். அதே போன்று இம்மையிலும் மறுமையிலும் மனிதர்கள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும். கடுமையாக இருக்கக்கூடிய வேதனையான நரகத்துடைய நெருப்பை விட்டு மனிதர்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். அழகிய மூலமான சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதர்களுடைய நேரான பாதைக்காக வேண்டி ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ் அவ்வப்போது அனுப்பி வைத்துக் கொண்டே இருந்தார். அதனால் இறுதியான வந்த நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் சமூக மக்களுக்கு அழகிய முறை அதிகமாக எச்சரித்து செய்ததெல்லாம் இவ்வுலக வாழ்க்கை என்பது அற்பமான வாழ்க்கை தான். ஆகையினால் மனிதனுக்கு தேவையான உன்னதமான வாழ்க்கை என்று சொன்னால் மறுமை வாழ்க்கை தான் உன்னதமான வாழ்க்கை, உயர்தரமான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை என்பதெல்லாம் மக்கள் மத்தியில் அழகிய முறை மறுமையுடைய சிந்தனையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிக்கொண்டே இருந்தார்கள். அதனால் அந்த நாளை பற்றி ஒவ்வொரு மனிதர்களும் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதே போன்று அந்த நாளுக்காக வேண்டி அதிகமான முறை இபாதத்துகள் செய்யக்கூடிய மனிதராக மாற வேண்டும். அதே போன்று அந்த அழுத்த திருத்தமாக முறையிலே கியாமத்துடைய நாளில் நம்பி நாம் வாழ வேண்டும். கியாமத்துடைய நாளில் கண்டிப்பாக அல்லாஹ் தீவிரமான விசாரணை செய்வான். அந்த விசாரணையில் இருந்து நாமும் நம்முடைய குடும்பத்தினர்களும் மிகவும் நரக நெருப்பை விட்டும் பயந்து தவிர்ந்து வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை உலகத்தின வாழ வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் நமக்கு அழகிய முறையில் மறுமையுடைய சிந்தனையை நமக்கு சஹாபாக்கள் மத்தியில் உணர்த்தி கொண்டே இருந்தார்கள். ஆகதான் அல்லாஹ்வுடைய திருமறையில் சொல்லுகின்ற பொழுது
فَوَرَبِّكَ لَنَسْأَلَنَّهُمْ أَجْمَعِينَ நிச்சயமாக கியாமத்துடைய நாளில் அனைத்து மனிதர்களும் கேள்வி கேட்கப்படுவார்கள், அனைத்து மனிதர்களும் கேள்விகளுக்கு கேட்கப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையை உணர்த்தி காட்டுகின்றான். அம்மா கானு யஅமலூன், உலகத்தில் அவர்கள் என்னென்ன காரியங்கள் செய்தார்களோ அனைத்தையும் பற்றியும் அல்லாஹ் மறுமை நாள் விசாரிப்பான் என்பதாக திருமறை நமக்கு அழகிய மூலம் உணர்த்தி காட்டுகின்றது. அதனால் மறுமை நாள் என்பது ஒன்று உண்டு. அந்த மறுமை நாளுக்காக வேண்டி உலகத்தில் யார் அஞ்சி அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்கின்றார்களோ அந்த மறுமை நாளில் மனிதர்கள் அனைவரும் வெற்றியெல்லாம் ஆகிடுவார்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வகுல்லுஹும் ஆதீஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா, கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதர்களும் தனித்தனியான முறையில் அழைத்து விசாரிப்பான் என்பதாகவும் அல்லாஹ் திருக்குர்ஆன் வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றார். இவ்வுலகத்தில் நாம் எவ்வளவு அமல்கள் செய்தாலும், எவ்வளவு நற்காரியங்களும் செய்தாலும், எவ்வளவு தீமைகள் செய்தாலும் அனைத்தையும் பற்றியும் கியாமத்து நாள் அல்லாஹ் விசாரிப்பான். ஆகையினால் இது போன்ற வசனங்கள் எல்லாம் கூறிவிட்டு அல்லாஹ் நமக்கு என்ன எச்சரிக்கை செய்கின்றார் என்று சொன்னால், உலகத்தில் வாழ்கின்ற நீங்கள் தவறுகள் செய்யும் பொழுது அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், தவறுகள் செய்கின்ற பொழுது மறுமை நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளுக்கும் அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் தனிப்பட்ட முறையில் விசாரணை செய்வான் என்பதை ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலும் ஆழமான முறையில் பதிவு வைக்க வேண்டும் என்பதாகத்தான் அல்லாஹ் இந்த அழகிய வசனத்தில் உணர்த்தி காட்டுகின்றார். வகுல்லுஹும் ஆதீஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா, மறுமை நாளில் ஒவ்வொரு மனிதர்களும் தனிப்பட்ட முறையில் விசாரணை நாம் அழைப்போம் என்பதாக அல்லாஹ் அழகிய முறையில் உணர்த்தி காட்டுகின்றான். கண்ணியமிக்கவர்களே, நாம் நல்ல முறையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் இறை விசுவாசிகளை பற்றி அழகிய முறையில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். உண்மை விசுவாசி யார் என்று சொன்னால், மனிதர்கள் சொல்வார்களாம், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு, நிச்சயமாக எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்பதாக ஒரு உண்மையான இறை விசுவாசி கூறுவானாம். எந்த ஒரு நிலைமைகளும் என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்பதாக கூறுவார்களாம். சும்மஸ்தகாமு, பிறகு கூறிய மனிதர்கள் உண்மை இறை விசுவாசி என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்பதாக கூறுவார்களாம். சும்மஸ்தகாமு, அந்த கூறிய வார்த்தைகளை நிலைத்து நிற்பார்களாம். அவர்களுக்கு சோதனைகள் வந்தாலும் அல்லது துக்கங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் மன உளைச்சல்கள் வந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்னுடைய அல்லாஹ் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்பதாக உறுதிப்பாட்டுடன் இருப்பார்கள். சும்மஸ்தகாமு தத்னஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து, எந்த ஒரு மனிதர்கள் இது போன்று எல்லா நிலைமைகளும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து உலகத்தில் வாழ்கின்றார்களோ அப்படிப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் என்ன அழகிய முறையில் குறிக்கிறான் என்று சொன்னால், தனஸ்ஸலுல் மலாயிகத்து, மலக்குமார்கள் அந்த மனிதருடன் இருந்து கொண்டே இருப்பார்களாம். எந்த ஒரு மனிதர் இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் எல்லாமே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து மட்டும் உலகத்தில் வாழ்கின்றாரே அந்த மனிதர்களுடன் மலக்குகளும் அல்லாஹ் துணையாக வைக்கின்றானாம். எதுவரை என்று சொன்னால், வாபுஷ்ரு பில் ஜன்னத்தில்லத்தை குன்தும் துஅதுன், இவ்வுலகத்தில் மட்டுமல்ல மனிதர்கள் மரணித்திட்ட பிறகும் சுவர்க்கம் செல்லுகின்ற வரைக்கும் அந்த மலக்கு அந்த மனிதனுடன் சேர்ந்து இருப்பார் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆன் வசனத்தில் உணர்த்தி காட்டுகின்றான். மேலும் மலக்குகள் சொல்வார்களாம், வாபுஷ்ரு பில் ஜன்னத்தில்லத்தை குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் கிடைத்துவிட்டது என்பதை மலக்குகள் சுப செய்தி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆன் வசனத்தில் குறிப்பிடுகின்றான். தொடர்ச்சியாக சொல்லுகின்ற பொழுது, நஹனு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இவ்வுலகிலும் மறு உலகிலும் அது போன்ற அல்லாஹ்வின் மீது மட்டும் நம்பிக்கை வைத்த மனிதர்கள் எந்த ஒரு பயமும் கவலையும் பட தேவையில்லை, எல்லா வேலைகளையுமே அல்லாஹ் முடித்துக் கொள்ளும் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆன் வசனத்தில் குறிப்பிடுகின்றான். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூட அழகிய முறையில் உணர்த்தி காட்டுகின்றார்கள். மனிதர்கள் எப்பொழுதுமே அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு வஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள். எப்பொழுது ஒரு மனிதன் மீது அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திட்டோம் என்று சொன்னால் அவனுடைய இம்மை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் சீரானதாக அமைந்துவிடும். மறுமை நாளில் எந்த ஒரு கவலையும் கஷ்டங்கள் இல்லாமல் அந்த மனிதன் சுவர்க்கத்துக்கு செல்வான் என்பதாக திருக்குர்ஆன் வசனம் அழகிய முறையில் உணர்த்தி காட்டுகின்றது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூட ஒவ்வொரு துவாக்களிலும் கடைசி நேரத்தில் நபியர்கள் இப்படி துவா செய்வார்களாம். துவாயினுடைய இறுதி வார்த்தை நபியுடைய வார்த்தை இப்படியாக இருக்குமா, ரப்பனா ஆத்தினா, எங்கள் இறைவனே எங்களுக்கு நீ கொடுப்பாயாக, ஃபித்துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, இம்மையுடைய வாழ்க்கை அழகிய வாழ்க்கையாகவும் மறுமையுடைய வாழ்க்கை அழகிய வாழ்க்கையாகவும் எங்களுக்கு நீ தருவாயாக என்பதாக நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் ஒவ்வொரு துவாவினுடைய கடைசி வார்த்தை இதுவாகத்தான் இருக்குமாம்.
வெறும் இம்மையுடைய வாழ்க்கை மட்டும் சிறப்பாக ஆக்கி மறுமை நாளில் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடாது, இம்மையிலும் மறுமையிலும் உயர்தரமான அழகான வாழ்க்கை அமைத்துக்கூட என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் ஒவ்வொரு துஆவுடைய கடைசியிலும் துஆ கேட்டுக் கொண்டிருப்பார்களாம். அதுதான் ஒவ்வொரு நபிமார்கள் கூட அப்படிதான் துஆ கேட்பார்களாம். ரப்பிக்ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் மூமினான மக்களையும் நீ மன்னித்திடுவாயாக. கியாமத்துடைய நாளில் கேள்வி கேட்கக்கூடிய நாளில் என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் மூமினான மக்களையும் மன்னித்திடுவாயாக என்பதாக ஒவ்வொரு நபிமார்களும் கேட்டதாக திருக்குர்ஆன் வசனம் அழகிய மூலம் உணர்த்தி காட்டுகின்றது. அதனால் இதெல்லாம் நமக்குடைய நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதர்களும் உள்ளத்தில் ஆழமாக பதிவு கொண்ட விஷயம், அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் நம்பிக்கை வைக்க வேண்டும். எந்த ஒரு மனிதர்கள் அல்லாஹ்வின் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து உலகத்தில் வாழ்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தருகின்ற மிகப்பெரிய ஒரு பரிசு என்னென்று சொன்னால், அந்த மனிதனுடன் மரணிக்கும் வரைக்கும், மரணம் மட்டுமல்லாமல் சுவர்க்கம் செல்லுகின்ற வரைக்கும் ஒரு மலக்கு அல்லாஹ் பாதுகாப்பாக அமைத்து தருகின்றார் என்பதாக திருக்குர்ஆன் வசனம் உணர்த்தி காட்டுகின்றார். அதுதான் நபியர்கள் கூட இப்படி சொல்லி காண்பிக்கின்றார்கள். கியாமத்துடைய நாளில் ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் விசாரிப்பதற்காக அழைத்துக் கொண்டே இருப்பானாம். எந்த ஒரு மனிதர்கள் உலகத்திலே அல்லாஹ்வின் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து அவனுக்கு மட்டும் பயந்து உலகத்தில் வாழ்கின்றார்களோ அந்த மனிதனை அல்லாஹ் அழைப்பானாம். அழைத்து அவனுக்கும் அந்த மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே ஒரு திரை ஏற்படுமாம். எப்படி ஒரு மனிதனை நாம் தனிப்பட்ட ஒரு அறைக்கு அழைத்து விசாரித்தோம் என்று சொன்னால் யாருக்குமே தெரியாது, இருவருக்கு மட்டும்தான் விஷயங்கள் தெரியும். அப்படி உலகத்துல யார் அல்லாஹ்வின் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து வாழ்கின்றார்களோ அந்த மனிதர்களை அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் தனிப்பட்ட முறையில் அழைத்து விசாரிப்பானாம். விசாரித்து சொல்வானாம், அடியானே, உலகத்துல என்னென்ன பாவங்களா நீ செய்தாய்? அந்த மனிதன் சொல்வானாம், ஆமியா அல்லாஹ், உலகத்தில் இது போன்ற பாவங்களாம் செய்தேன், உண்மை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதில் அல்லாஹ் சொல்வானாம், இது போன்று நீங்க பாவத்தை செய்தது உலகத்தில் எப்படி நான் முன்னை குறைகள்லாம் மறைத்து வைத்தேனோ அதே போன்று இங்கும் உன்னுடைய அனைத்து வகையான பாவங்களும் மறைத்து உன்னை மன்னித்து விட்டேன், நீ சுவர்க்கத்துக்கு செல் என்பதாக அல்லாஹ் அந்த உண்மையான விசுவாசியை அழைத்து இப்படி சொல்வானாம். அந்த மனிதன் சந்தோஷமான முறையில் சுவர்க்கத்துக்கு செல்வான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் கூறுகின்றார்கள். ஆனால் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் எது இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் நம்பிக்கை வைக்குமே தவிர அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு வஸ்துகள் மீதோ அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு படைப்புகள் மீது நம்பிக்கை நம் ஒருபொழுதும் கொண்டு செல்லக்கூடாது என்பதாகத்தான் திருக்குர்ஆனும் நபியவர்களும் நமக்கு அழகிய முறையை போதித்து காண்பிக்கின்றார்கள். அதே அடிப்படையில் தான் ஒவ்வொரு சஹாபாக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் தயாரிப்பு செய்தார்கள். எந்த ஒரு நிலைமைகள் வந்தாலும் நபி அவர்களுடைய அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சஹாபாக்கள் மிகவும் கட்டுப்பட்டு நபியுடைய சொல்லுக்கு மாற்றம் செய்யாமல் வாழ்ந்தவர்கள் அதிகமான ஏராளமான சஹாபாக்கள் அப்படியே வாழ்ந்தார்கள். அந்த வழிகளை பார்க்கின்ற பொழுது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் ஒரு பிரபலமான ஒரு சஹாபி. அந்த சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 6 ஆண்டுகள் மட்டும்தான் உலகத்தில் வாழ்ந்தார்கள். சஅத் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 6 ஆண்டுகள் மட்டும்தான் உலகத்தில் வாழ்ந்தார்கள். வாழ்ந்த அந்த சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிட்ட பிறகு அவருடைய ஈமான் எந்த அளவுக்கு மிகவும் உறுதிப்படுத்தாக ஆகிவிட்டது என்று சொன்னால், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் மட்டும்தான் நம்பிக்கைக்குரியவர்களாக மாறினார்கள். இறுதியாக அவருடைய ஜனாசாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களும் சஹாபாக்களும் தூக்கி செல்கின்ற பொழுது நபியர்கள் சொன்னார்கள் தோழர்களை பார்த்து, இந்த சஅத் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 6 ஆண்டு காலம் மட்டும்தான் உலகத்திலே வாழ்ந்தார். ஆனால் இவருடைய ஜனாசாவை தூக்குவதற்காக வேண்டி பல்லாயிரக்கணக்கான மலக்குகளை அல்லாஹ் இறக்கி வைத்தானாம். அது போன்ற மலக்குகள் இதற்கு முன்னாலும் இறக்கியதில்லை, இதற்கு பின்னாலும் இறக்கப் போவதில்லையாம். அப்படிப்பட்ட சஅத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவை 70,000 மலக்குகள் சுமந்து சென்றார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் சஹாபாக்கள் கூறுகின்றார்கள். ஆகையால் சஹாபாக்கள் சஅத் ரலியல்லாஹு அன்ஹுவை கபரில் அடக்கி வைத்திட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் தஸ்பீஹ் செய்கின்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எந்த ஒரு கபர் தஃபன் செய்திட்ட பிறகும் நீங்கள் தஸ்பீஹ் செய்ய மாட்டீர்களே, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் ஏன் நீங்கள் தஸ்பீஹ் செய்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் விளக்கம் சொன்னார்கள், தோழர்களே, சஅத் யார் தெரியுமா? சாதாரண மனிதர் அல்ல. ஒவ்வொரு மனிதர்களுமே கபரில் வைத்திட்ட பிறகு கபர் அந்த மனிதனை நெருக்கும். அதே போன்று சஅதையும் கபர் நெருக்கிவிடக் கூடாது என்பதற்காக தஸ்பீஹ் செய்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் சஹாபாக்களுக்கு அழகிய முறையில் விளக்கம் கூறுகின்றார்கள். விளக்கம் குறித்து சொன்னார்கள், என்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்களாம், யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு நபிமார்களுக்குமே ஒரு துஆ அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் அல்லவா, அந்த ஒரு துஆவை உங்களுக்கும் அல்லாஹ் வைத்துள்ளான். ஆகையினால் நீங்கள் துஆ செய்யுங்கள், அல்லாஹ் இந்த மனைவியான ஆயிஷாவுக்கு கபரில் வைத்திட்ட பிறகு
கபர் நெருக்காமல் இருப்பதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்ற பொழுது நபியர்கள் சொன்னார்களாம், ஆயிஷாவே, அந்த ஒரு துஆவை மட்டும் நான் வைத்துள்ளேன். எதற்காக வேண்டி தெரியுமா? மறுமை நாளில் என்னுடைய அனைத்து சமுதாய மக்கள் எல்லாம் சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடம் மன்றாட வேண்டும். அந்த மன்றாடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரித்து என்னுடைய சமூக மக்கள் எல்லாம் சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். அதற்காக வேண்டி தான் ஆயிஷாவே இந்த துஆ வைத்துள்ளேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இந்த அளவுக்கு மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரிந்துரை ஏற்றுக்கொண்டு அதிகமான மக்களை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடியவர்களாக நபியர்கள் உள்ளார்கள். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் கூறுகின்றார்கள், இறையின் நேசம் அல்லாஹ்வுடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் பலவிதமான அமல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அதிலே ஒரு அமல், முக்கியமான அமல் எது என்று சொன்னால், குர்ஆனை அதிகமாக நீங்கள் ஓதுங்கள். எந்த ஒரு மனிதன் குர்ஆனை அதிகமாக ஓதுகின்றாரோ அவருடன் மலக்குகள் தொடர்பு கொள்கின்றார்கள். மலக்குகள் இல்லாமல் அல்லாஹ்வும் அந்த மனிதனுடன் தொடர்பு கொள்ளக்கூடியவனாக அல்லாஹ் ஆகிவிடுகின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். எந்த ஒரு மனிதன் அதிகமான முறையில் குர்ஆனை ஓதுகின்றானோ அந்த மனிதன் அல்லாஹ் இறை தொடர்பை அதிகமாக ஏற்படுத்திக் கொள்கின்றான். அதே போன்று நபியர்கள் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்ல வருகின்றது, அதிகமான முறையில் குர்ஆன் ஓதக்கூடிய மனிதனுக்கு சூரா பக்கராவும் சூரா ஆல இம்ரானும் மறுமை நாளில் இந்த மனிதனுக்காக வேண்டி பரிந்துரை செய்யும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். எந்த ஒரு மனிதன் அதிகமான முறையில் குர்ஆனை ஓதுகின்றானோ அந்த மனிதன் மறுமை நாளில சூரா பக்கராவும் சூரா ஆல இம்ரானும் இரண்டும் மனிதனுக்காக வேண்டி, அந்த ஓதுகின்ற மனிதனுக்காக வேண்டி பரிந்துரை செய்யுமாம். எல்லாம் இந்த மனிதன் என்னை கண்ணியப்படுத்தி உலகத்தில் ஓதிக்கொண்டே இருந்தான், ஆகையினால் என்னுடைய பரிந்துரை ஏற்றுக்கொண்டு இந்த மனிதனுக்கு நீ சுவர்க்கத்தை அனுப்பிவிடு என்பதாக சூரா பக்கராவும் சூரா ஆல இம்ரானும் அந்த மனிதனுக்காக வேண்டி பரிந்துரை செய்யும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் கூறுகின்றார்கள். ஆகையினால் அல்லாஹ்வுடைய தொடர்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், மறுமை நாம் உயர்தரமான அந்தஸ்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நபியர்கள் சொல்லி தருகின்ற வழிமுறை குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். இரண்டாவதாக நபியர்கள் சொல்கின்றார்கள், ஜின்களும் மனிதர்களும் அதே போன்று உலகத்துள்ள அனைத்து விலங்குகளும் அதே போன்று உயிரற்ற உயிருள்ள அனைத்து பொருள்களும் அதே போன்று தாவரங்கள், பசுமையான தாவரங்களாக இருந்தாலும் சரி, காய்ந்த தாவரங்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் உங்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு நபியர்கள் எப்படி தூண்டுகின்றார்கள்? உலகத்திலே மனிதன் முதல் விலங்குகள் முதல் அதே போன்று தாவரங்கள் வரைக்கும் அனைத்து பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இப்படிப்பட்ட அமல்களை செய்யுங்கள். அழகிய முறையில் பாங்கு சொல்லுங்கள். பாங்கு சொல்வதன் மூலமாக அல்லாஹ் அனைத்து கேட்கக்கூடிய அனைத்து பொருள்களும் மறுமை நாளில் உங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்யும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். மறுமையில் ஒரு மனிதன் வெற்றி பெறக்கூடிய வழி குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். இரண்டாவதாக பாங்கு சொல்லுங்கள். இனிமையான முறையில் உயர்ந்த குரலை நீங்கள் உயர்த்தி சொல்லுகின்ற பொழுது பாங்கின சப்தங்கள் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் கேட்கின்றதோ அனைத்து பொருட்களும் உங்களுக்காக வேண்டிய கியாமத்துடைய நாளில் பரிந்துரை செய்யும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் கூறி தருகின்றார்கள். அதே போன்று நபியர்கள் சொல்கின்றார்கள், உம்ராக்காக வேண்டிய ஹஜ்ஜுக்காக வேண்டி நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் ஹஜ்ருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய ஒரு கருப்பு நிற கல், அந்த கல்லை நீங்கள் முத்தமிடுங்கள். கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் அந்த கல்லுக்கு கண்ணையும் கொடுப்பானாம், நாவையும் கொடுப்பானாம். அந்த கல் அல்லாஹ்விடத்தில் பேசுமாம், அல்லாஹ் இந்த மனிதன் என்னை கண்ணியப்படுத்துவதற்காக வந்து என்னை முத்தமிட்டான், அதே போன்று ஆகையினால் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு நீ பரிந்துரை செய் என்பதாக அந்த கல் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் கூறுகின்றார்கள். ஆகையினால் குர்ஆனை ஓதினாலும் அல்லது பாங்கு சொன்னாலும் அல்லது போன்ற ஒரு விதமான கருக்களை முத்தமிட்டாலும் கூட நாம் மறுமை நாளில் பேசாவிட்டாலும் நம்முடைய இபாதத்துகள் பேசும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் நமக்கு அழகிய முறையில் உணர்த்தி காட்டுகிறார் என்று சொன்னால் இது போன்ற ஒரு உன்னதமான ஒரு கருத்துக்களை யாரால் சொல்ல முடியும்? என்னுடைய சமுதாய மக்கள் இம்மையிலும் மறுமையிலும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதாக வழிகளை தொகுத்து கொடுத்தவர்கள் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள். அப்படிப்பட்ட நாயகத்தை இன்று என்ன செய்கின்றார்கள்? ஒரு ஆபாசமான ஒரு நிகழ்ச்சியை இன்டர்நெட்ல வெளியிட்டுள்ளார்கள். இன்றைய நெட்ல வந்துள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய 11 மனைவிகள் நபியர்கள் திருமணம் முடித்தார்கள். ஏன் முடித்தார்கள் என்பதை ஒரு யூதன், அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு யூதன், ஃபாசில் என்று சொல்லக்கூடிய யூதன் ஒருவன் இன்டர்நெட்டில் வெளியிட்டுள்ளான். நபி அவர்கள் ஒரு ஆபாசமான காட்சிகளை செய்வது போன்று 14 நிமிடங்கள் இது போன்று ஓடுகின்ற ஒரு காட்சியை நெட்டில் வெளியிட்டுள்ளான். ஆகதான் அதை வெளியிட்டவனை பல நாடுகள் வன்மையாக கண்டித்தாலும் கூட
அதற்காக பல நாடுகளும் இந்த ஆதரவு தடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த சூழ்நிலைகள் மாறி வருகின்றது. அதனால் கண்ணியமிக்கவர்கள், நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது மிகவும் அன்பு கொண்டவர்களாக நேசம் கொண்டவர்களாக இருந்தாலும் வெறும் நபியர் மீது புகழ் மாலை சூட்டியால் மட்டும் போதாது. நபியுடைய வழிமுறைகளும் நபியுடைய சுன்னத்திலும் வாழ்க்கை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது போன்ற நிகழ்வுகளை விட்டு நம் முழுமையான துவாவின் மூலமாக நாம் தவிர்த்துக் கொள்ளலாம். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொல்லுகின்ற பொழுது இறுதியாக சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதர்களும் மறுமை நாளிலே உயர்தரமான அமல்களை பெற வேண்டும் என்று சொன்னால் இலகுவான வார்த்தை நபிகளுக்கு கற்றுத் தருகின்றார்கள். அந்த வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள், நாவுக்கும் இலகுவானதாக இருக்கும். அந்த வார்த்தை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் கியாமத்துடைய நாளில் தராசுகளில் வைக்கின்ற பொழுது அந்த வார்த்தை தான் உங்களுடைய தராசை மிகவும் கனமுள்ளமாக ஆக்கும் என்பதாக நபியர்கள் சொல்கின்றார்கள். சஹாபாக்கள் ஆர்வமாக கேட்கின்றார்கள், யார் ரசூலல்லாஹ், அது என்ன வார்த்தை என்பதாக. அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக நீங்கள் அதிகமாக கூறிக்கொண்டே இருங்கள். அந்த வார்த்தையை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தராசில் வைக்கின்ற பொழுது அந்த தராசு மிகவும் கனமுடையதாக மாறும் என்பதாக நபியர்கள் கூறுகின்றார்கள். இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வருகின்றது, சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற வார்த்தை நீங்கள் அதிகமான முறையில் உபயோகித்துக் கொண்டே இருங்கள். அதன் மூலமாகவும் அல்லாஹ் கியாமத்து நாளில் உங்கள் நன்மையுடைய தராசுகளுடைய தட்டுகளை அல்லாஹ் கனப்படுத்துவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூறியுள்ளார்கள். இப்படியெல்லாம் மனித சமூகம் கியாமத்துடைய நாளில் கவலை இல்லாமலும் இம்மை மறுமை நாளில் கவலை இல்லாமலும் சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் பலவிதமான வணக்க வழிபாடுகள் நமக்கு கற்றுத்தந்தாலும் கூட அப்படிப்பட்ட இபாதத்துகளும் வழிமுறைகளும் நிச்சயமாக பின்பற்ற வேண்டும். காரணம், கியாமத்துடைய நாளில் ஃபம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, ஒரு மனிதனுடைய வலக்கரத்தில் அல்லாஹ் அவனுடைய செயல்கின்ற அனைத்து ஏடுகளும் கொடுப்பானாம். உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்கள் என்னென்ன வார்த்தைகள் பேசுகின்றார்கள், என்னென்ன செயல்கள் செய்கின்றார்கள், அனைத்துமே நம் உடலில் உள்ள மலக்குகள் பதிவு செய்து கொண்டே இருப்பார்களாம். இது போன்ற பதிவு செய்துவிட்ட பிறகு மனிதன் மரணித்துவிட்ட பிறகு உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய நாளில் அல்லாஹ் தஆலா அந்த ஏடுகள் எல்லாம் மனிதனுடைய வலதுகையில் கொடுப்பானாம். யார் நல் அமல்கள் செய்தார்களோ அப்படிப்பட்ட மனிதனுடைய வலக்கரத்தில் எல்லாம் ஏடுகளை கொடுக்கின்ற பொழுது அந்த மனிதன் வயன்கல்பு இலா அகலிஹி மஸ்ரூரா, சந்தோஷமாக தன் குடும்பத்தினிடத்திலும் சகோதரத்திலும் கொண்டு வந்து காட்டுவானாம். அல்லாஹ்வுடைய ஆமாலாமல் ஏடுகள் எல்லாம் வலது கரத்தில் கொடுத்து விட்டான், இந்த அமல்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டுவிட்டது என்பதாக மனிதன் சந்தோஷமான முறையில் அனைத்து மனிதனும் காண்பிப்பானாம். அது போன்று உன்னதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் அதிகமான குர்ஆன்களை ஓத வேண்டும். அதே போன்று தொழுகை விஷயத்திலும் மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும். அதே போன்று திக்ருகள் விஷயத்திலும் மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும். இது போன்றெல்லாம் செய்தோம் என்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் உயர்தரமான அந்தஸ்தை பெறக்கூடிய மனிதர்களாக நாம் நிச்சயமாக மாறுவோம். இல்லை என்று சொன்னால் கியாமத்துடைய நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள், என்னுடைய சமுதாய மக்கள் சுவர்க்கத்துக்கு செல்வதற்காக வேண்டி நபியர்கள் மிகவும் அல்லாஹ்விடத்து மன்றாடுவார்களாம். எல்லாம் என்னுடைய சமூக மக்கள் எல்லாம் சுவர்க்கத்துக்கு சென்ற பிறகுதான் நான் சுவர்க்கத்துக்கு செல்வேன் என்பதாக நபி அவர்கள் சஜிதாவில் விழுந்தவாறு மன்றாடுவார்களாம். அப்படி மன்றாடுகின்ற போது அல்லாஹ் சொல்வானாம், மலக்குகள் அழைத்து, நபியே, உமக்காவடி சுவர்க்கம் தயாரிப்பாக உள்ளது, நீ சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டியதான, எதற்காவடி இன்னும் செல்லாமல் உள்ள என்பதாக கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொல்வார்களாம், எல்லாம் இந்த சமூக மக்கள் எல்லாம் சுவர்க்கத்துக்கு சென்றிட்ட பிறகுதான் நான் சுவர்க்கத்துக்கு செல்வேன் என்பதாக நபி அவர்கள் மன்றாடுவார் என்பதாக ஹதீஸிலே கிரந்தத்தை பார்க்கின்றோம். இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் நம்முடைய வாழ்க்கைக்காக வேண்டி மிகவும் கவலைப்பட்டவர்கள். அதிகமான முறை வாழ்க்கையை நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்பதாக கோடிட்டு காட்டுவர்கள் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள். அதனால் நபி அவர்கள் கூறியது போன்று உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் மறுமை நாளை உயர்தரமான சுவர்க்கத்தை நசீபாக்குவான். அதே போன்றுதான் ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய சமூக மக்களுக்காக வேண்டிய அதிகமான முறையில் துக்கங்கள் கொண்டவர்கள். அதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்களும் அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள், இது போன்ற பல நபிமார்கள் எல்லாம் தன்னுடைய கூட்டத்தினருக்காக வேண்டி மிகவும் தௌஹீத ஏகத்துவத்தை எடுத்து வைத்து மக்கள் மத்தியில் அழகிய மூலம் வழிகாட்டலும் எடுத்து காட்டியவர்கள். அந்த வழியில் வந்தவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களும். அதனால் நபியவர்கள் எப்படி உலகத்தில் நமக்கு வாழ சொன்னார்களோ இம்மையும் மறுமையும் உடைய நிலைமை நிகழ்ச்சிகளையும் நிகழ்வுகளையும் நமக்கு அழகிய மூலம் உணர்த்தி காட்டியுள்ளார்கள். வியாபாரம் ரீதியாக நீங்கள் இறுதி என்று சொன்னால் இஸ்லாம் எப்படி வியாபாரம் கற்றுத் தருகின்றதோ அந்த அடிப்படையில் வியாபாரம் செய்ய வேண்டும். அதே போன்று நாம் எந்த தொழில்கள் ஈடுபட்டாலும் அந்த தொழில்களை இஸ்லாம் எப்படி கூறுகின்ற
இருக்கின்றதோ அந்த அடிப்படையான தொழில்களை நடத்தினோம் என்று சொன்னாலும் அதில் நிச்சயமா நமக்கு வெற்றி கிடைக்கும். அதுதான் நபி அவர்கள் சொல்லும் பொழுது கூட இறுதியாக சொன்னார்கள், நீங்கள் நாவுகளை பேணிக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் நாவை பேணிக் கொண்டான் என்று சொன்னால் அந்த நாவின் மூலமாகத்தான் மனிதன் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகின்றான். எந்த ஒரு மனிதன் நாவை தவறி விடுகின்றானோ அந்த மனிதன் எவ்வளவு பெரிய வசதி படைத்தனாக இருந்தாலும் சரி, நாவின் மூலமாக மனிதன் இழிவுக்குள்ளாக ஆகிவிடுகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூறினார்கள். ஆகதான் நபியர்கள் இறுதியாக சொல்லும் பொழுது கூட நாவை மூலமாக நீங்கள் தஸ்பீகளை செய்யுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டே இருங்கள். அதே போன்று சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் அஸீம் என்பதாக அதிகமாக நீங்கள் கூறிக்கொண்டே இருங்கள். கியாமத்துடைய நாளில் நன்மையுடைய தராசுகள் இந்த தஸ்பீகத்தில் வைக்கின்ற பொழுது இது அதிகம் கனமுடையதாக ஆகி உங்களை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு தஸ்பீகாக ஆகும். அதனால் நாவுகளை நீங்கள் மிகவும் பேணுதலாக வையுங்கள் என்பதாக நமக்கு அழகிய மொழி அறிமுகப்படுத்தி கொடுத்தவர்கள் நபி அவர்கள். அதே போன்றுதான் குர்ஆனும் எந்த அளவுக்கு நாம் அதிகமாக ஓதுகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பும் மலக்குகளின் தொடர்புகளும் கிடைத்துக் கொண்டே இருக்குமாம். ஒரு மனிதன் குர்ஆனை ஓத ஆரம்பித்துட்டார் என்று சொன்னால் மறுமை நாளில் அந்த குர்ஆன் அந்த மனிதனுக்காக வேண்டி பரிந்துரை செய்யுமாம். ஒரு ஒளிமயமான முறையில் அந்த மனிதனுக்கு பரிந்துரை செய்யும் என்பதாக ஹதீஸில் வருகின்றது. எந்த ஒரு மனிதன் குர்ஆனுடன் அதிக தொடர்புடையதாக மாறிவிடுகின்றானோ கடுமையான உஷ்ணமான வெயிலில், மறுமை நாளில் கடுமையான உஷ்ணமான வெயிலில் குர்ஆனை ஓதிய மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மேகமாக அமைத்து தருகின்றானாம். அந்த மேகமாக அமைத்து தருகின்ற பொழுது இந்த அனைத்து மக்களும் பார்ப்பார்களாம், நாம் எல்லாம் வெயிலில் இருக்கின்ற பொழுது இந்த மனிதன் மட்டும் நிழல் கிடைத்துள்ளது என்று கேட்கின்ற பொழுது சொல்வானாம், உலகத்தில் வாழ்கின்ற போது நான் அதிகமான முறை குர்ஆனுடன் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருந்தேன், அதனால் அல்லாஹ் எனக்கு தந்த மிகப்பெரிய ஒரு வெகுமதி என்பதாக மனிதன் கூறுவானாம். அதே போல இந்த குர்ஆன் இன்னொரு வகையில் நபியர்கள் சொல்லும் பொழுது ஒரு பறவை தோட்டத்தில் இந்த மனிதனை சுற்றி கொண்டே வருமாம். மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் முறையிடுமாம், யா அல்லாஹ் இந்த மனிதன் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது குர்ஆனை அதிகமாக ஓதி கண்ணியப்படுத்தினான், அதனால் இவனுக்கு என்னை பரிந்துரை நீ செய் என்பதாக குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் மனிதனிடத்திலே பரிந்துரை செய்யும் என்பதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூறியுள்ளார்கள். அதனால் வெறும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வெறும் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய போரில் மட்டும் அமர்ந்து கொண்டு நான் அப்துல்லா அதே போல் அப்துல் ரஹ்மான் என்பதாக பெயர் மட்டும் வைத்து இஸ்லாமியாக வாழ்வதை விட முழுமையான முறை இஸ்லாத்தில் நுழைந்து விட வேண்டும். வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிவிட்டு நான் முஸ்லிம் என்ற அடிப்படையில் வாழாமல் உண்மையான தௌஹீதாக உண்மையாக ஏகத்துவவாதியாக நாம் மாற வேண்டும். அப்படி மாற வேண்டும் என்று சொன்னால் முழு நம்பிக்கை, மனிதனுக்கு துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எது வந்தாலும் சரி என்னுடைய அல்லாஹ் தான் கொடுத்தான், அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு பொருள் மீது எனக்கு நஷ்டம் வரவில்லை, அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு பொருள் மூலமாக எனக்கு லாபம் கிடைக்கவில்லை, அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு பொருள் மூலமாக எனக்கு நோய் வரவில்லை, அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு பொருள்கள் மீதும் எனக்கு சேதம் ஏற்படவில்லை, அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு பொருள்கள் மீதும் மன உளைச்சல்கள் ஏற்படவில்லை, எனக்கு எல்லாமே அல்லாஹ் தான் என்பதாக முழு நம்பிக்கையுடன் எந்த ஒரு மனிதன் வாழ்கின்றானோ உலகத்தில் வாழ்கின்ற மனிதன் இம்மையிலும் மறுமையிலும் சுவர்க்கம் வரைக்கும் அந்த மனிதனுக்கு பாதுகாப்பாக அல்லாஹ் மலக்குகளை நியமனம் செய்கின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூறியுள்ளார்கள். ஆக கண்ணியமிக்கவர்களே, இதுநாள் வரைக்கும் நாம் படைப்புகள் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும் கூட அவைகள் எல்லாம் முழுமையான முகலை அகற்றிவிட்டு படைப்பனுடைய மீது முழு நம்பிக்கை வைத்து உலகத்தில் வாழ வேண்டும். அவனுக்காக வேண்டி மட்டும்தான் வணக்கம் செய்ய வேண்டுமே தவிர அவன் அல்லாத யாருக்காக வேண்டி வணக்கம் செய்வது கூடாது. அவனுக்காக வேண்டி மட்டும்தான் சிறப்பணி வேண்டுமே தவிர அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு மனிதனுக்காக வேண்டி நம்ம சஜிதா செய்வதும் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே, ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்பதாக நான் ஏவப்பட்டிருந்தேன் என்று சொன்னால் ஒரு கணவனுக்கு மனைவியை சஜிதா செய்வதற்கு நான் ஏவி இருப்பேன். நபியர்கள் சொன்னார்கள், மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்வதற்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தான் என்று சொன்னால் நான் யாரை ஏவி இருப்பேன்? ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியை சஜிதா செய்வதற்கு நான் ஏவி இருப்பேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூறியுள்ளார்கள். ஆகையினால் சிரம் பணிதல் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர படைப்புகள் எப்படிப்பட்ட படைப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உயர்ந்த படைப்பதாக இருந்தாலும் சரி, காபத்துல்லாவை இருந்தாலும் சரி, அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கால் பதியக்கூடிய கல்லாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் அல்லாத எந்த வஸ்துக்கான சிரம் பணிவது கூடாது. இப்படி முழுமையான முறை ஈமான் உள்ள அடிப்படையில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு அல்லாஹ் ஒரு பாதுகாப்பான மலக்குகளை ஏற்படுத்துவான். எந்த விதத்தில் நமக்கு தோல்விகள் என்பது நிச்சயமாக கிடையாது. அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தகாஃபு வலா தஹஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், எந்த ஒரு மனிதர்கள் முழு நம்பிக்கையுடன் என்னை நம்பி வாழ்கின்றார்களோ அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் எந்த ஒரு கவலையும் கஷ்டங்களும் படுத்தவில்லை, முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், அவர்கள் செல்லக்கூடிய இடம் சுவர்க்கம் என்பதாக அல்லாஹ்
அல்லாஹ் திருக்குர்ஆன் வசனத்தில் அழகாக நமக்கு கூறி காட்டுகின்றான். அதனால் மரணிக்கின்ற வரைக்கும் முஸ்லிமாகவே வாழ்ந்து மரணித்துக்கின்ற பொழுதும் கூட முஸ்லிமாகவே மரணிக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, ஈமான் அடிப்படையில் நீங்கள் வாழுங்கள், முஸ்லீமாகவே தவிர நீங்கள் மரணிக்காதீர்கள். எப்படி ஈமான் கொண்டவர்களாக வாழ்கின்றீர்களோ மரணிக்கும் வரைக்கும் முஸ்லீமாகவே இருந்து இறுதியாக மரணிக்கும் பொழுது கூட முஸ்லீமாக நீங்கள் மரணியுங்கள் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆன் வசனத்தில் கூறியதை போன்று உலகத்தில் நான் ஈமான்தாரியாக வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா ஷரீஃபாக மரணித்து மறுமை நாள் உயர்தரமான சஹாபாக்களும் நபியவர்களும் சேர்ந்து சுவர்க்கத்தில் வாழக்கூடிய உன்னதமான வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாக்ரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்